ஆறாவது கத்திய பாகமாக்கு பார்க்குறோம். தாம் ஏவ அவிதூரே மதுகரீம் இவ சுமனசஹா உபஜிக்ரந்தேம் திவிஜ மனுஜ மனோநயன ஆஹ்லாத துகைஹி கதி விஹார व्रीडा विनय अवलोक सुस्वर अक्षर अवयवैहि मनसि मृणां कुसुम आयुधस्य विदधतीं विवरं निजमुख विगलित अमृत आसव सहासभाषण आमोद मदांत मधुकर निकरः उपरोतेन द्रुतपद विन्यासेन वल्गु स्पंदन स्तन कलश कबर भार रचनां देवी तद अवलोकनेन विवृद्ध अवसरस्य भगवतः मकरध्वजस्य वशम् उपनीतः जडवद इति ह उवाच. तामेव अविधूरे मधुकरीमिव सुमनसः उपजिग्रन्थीं दिविज मनुज मनोनयन आह्लाददुगैः गदिविहार व्रीडा विनय अवलोक सुस्वर अक्षर अवयवैः मनसि मृणां कुसुमायुधस्य विदधतीं विवरं निजमुख विगलित अमृतासव सहासभाषण आमोद मदांत मधुकर निकरोपरोतेन द्रुतपद विन्यासेन वल्गुस्पन्दन स्तनकलश कबर भार रचनां देवी तदवलोकनेन विवृद्ध अवसरस्य भगवतो मकरध्वजस्य वशम् उपनीतो जडवत् इति होवाच. तामेवाविदूरे मधुकरीमिव सुमनस उपजिग्रन्थीं दिवज मनुज मनोनयनाह्लाददुगैर्गतिविहार व्रीडा विनयावलोक सुस्वराक्षरावयवैः मनसि नृणां कुसुमायुधस्य विदधे विवरं निजमुख विगलितामृतासव सहासभाषणामोद मदान्त मधुकर निकरोपरोतेन द्रुतपद विन्यासेन वल्गुस्पन्दन स्तन कलश कबर भार रचनां देवी तदवलोकनेन विवृदावसरस्य भगवतो मकरध्वजस्य वशमुपनीतो जडवद्दिति होवाच. பூர்வசித்தி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீய பார்த்த அக்னீந்திரன் ரொம்ப ஜாஸ்தியாக அவருக்கு அவளை பிடிச்சது. காமபாரவசியத்தோடு கூடிட்டு இருக்கிற ராஜகுமாரனியாக்கம் இப்ப நம்ம பார்க்கிறோம். ராஜாவோடு அதிகார பதவியில இருக்கிற அந்த அக்னீந்திரன் தன்னோட பதவியை கூட மறந்துட்டு
ഗൃഹസ്ഥാശ്രമത്തിൽ വസിക്കുന്ന സാധാരണ മനുഷ്യനെ മാതിരി പലതും ചൊല്ലി ഇപ്പടി പുലമ്പറത്തുക്ക് ആരംഭിച്ചാർ. ബുദ്ധി മഴുകി പോച്ച്. அதனாலேயே தான் ராஜாவாக்கும் நல்ல பதவியில இருக்கிறவராக்கும் இப்படியெல்லாம் மறந்து போன மாதிரி இப்படி பலதும் சொல்லி புலம்புறதுக்கு ஆரம்பிச்சார். பிச்சும் பேயும் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். நான் உனக்கு அடிபணியறேன் அப்படிங்கிற மாதிரி பலதும் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். தாம் ஏவா பூர்வசித்தி அப்படிங்கிற அப்சரசையே அவிதூரே ரொம்ப பக்கத்துல பார்த்த ராஜகுமாரன். தூரம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், அவிதூரே அப்படின்னா டிஸ்டன்ஸ்ல அல்லாதக்கு பக்கத்துல பார்த்த ராஜகுமாரன். மதுகரீமிவா பெண்வண்டு மாதிரி சுமனசகா நல்ல சுகந்தம் இருக்கிற பூக்களோடு உபஜிக்ரந்தீம் பக்கத்துல போய் நன்னா வாசனிச்சு பார்த்து தேன் கூடுதல் இருக்கிற பூ ஏதாக்கும் அப்படின்னு பார்க்கற மாதிரி பூர்வசித்தி உத்தியானத்திலே இருக்கிற பூக்களோடு பக்கத்துல நிக்கிறத ராஜகுமாரன் பார்த்தார். ராஜகுமாரனோட கண்ணோட்டத்துல பூர்வசித்தி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீய வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறதாக்கும் காணறோம். பூர்வசித்திய பார்த்த ராஜகுமாரன், அந்த ராஜகுமாரனோடு இப்போதைய மனசு இங்கே வர்ணிக்கப்படுறது. ராஜ்யவும் ராஜ்ய பதவியும் ஒன்றும் இப்ப அந்த மனசுக்குள்ள வரலை. திவிஜ தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கும் மனுஜ பூலோகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கும் மனோநயன மனசுக்கும் கண்களுக்கும் ஆஹ்லாதா சந்தோஷத்தை துகைஹி வருஷிக்கிற பசுமாடு பாலு சுரக்கிற மாதிரி சந்தோஷத்தை வருஷிக்கிற கதி அந்த பூர்வசித்தியோடு சஞ்சாரம் விஹாரம் பலவித சேஷ்டகளெல்லாம் காட்டிண்டு அவள் நடக்கிறத பார்க்கறத ஆனந்த பாவம் அப்படிங்கிறது உண்டாகும். ஆருக்கானாலும் அது பூலோகத்தில் இருக்கிறவாளானாலும் சரி தேவலோகத்தில் இருக்கிறவாளானாலும் சரி இப்போது அந்த பூர்வஜித்திய பார்க்கிறவாளுக்கெல்லாம் மனசுக்குள்ள இப்படி ஆனந்தம் வருஷிக்கும். விரீடா நாணிக்கோணி இருக்கிற அவளோடு அந்த பாவரசம், வினயா பவ்யதையோடு கூடி இருக்கிற அவளோடு அவலோகம் கடக்கண் பார்வை எல்லாரையும் ஆனந்திப்பிக்க கூடின ஒன்னாக்கும் அப்படின்னு ராஜா தெரிஞ்சுண்டார். சுஸ்வர அக்ஷரா நல்ல ஸ்வரமாக்கும் அவளுக்கு. நல்ல இனிமையான ஸ்வரத்துல ஒரு சில அக்ஷரங்கள் அவள் சொல்லறா. அந்த செடிகள் கிட்டையும் பூக்கள் கிட்டையும் எல்லாம் பேசுறா. சின்ன சின்னமா பேசுறா. அதெல்லாம் கேட்கறதுக்கு என்னொரு அழகு. சின்னதாயிட்டு பாட்டு பாடுறானே வச்சுக்கலாமே, அது என்னொரு அழகு. அவயவைகி அவளோடு சரீரத்தோட அந்த அழகு, பியூட்டிஃபுல்லான சரீரம். நிருணாமனசி பூலோகத்துல ஆக்குமே அவள் இப்ப இருக்கா. அதனால தேவலோக அப்சரஸான அவள் மனுஷாலோடு மனசுல குசும ஆயுதஸ்யா காமதேவனோடு புஷ்பபானங்களை பிரயோகிக்கிறதுக்கான விவரம். விவரம் சொன்னா ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அதானது ஆகாசம், அதுதான் ஸ்பேஸ். அப்போ ஒரு இடத்துல நுழையறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தாதான் எதுவானாலும் ஒரு இடத்துல நுழையும். இங்க பூலோகத்தில் இருக்கிற மனுஷாலோடு மனசுக்குள்ள எல்லாம் நுழையறதுக்கான ஸ்பேஸ், காமதேவனோடு அந்த பானங்களுக்கு நுழையறதுக்கான ஸ்பேஸ் விததீம் உண்டாக்கி கொடுத்தது. பூர்வசித்தி ராஜகுமாரனுக்கு மனசுக்குள்ள பலவித ஆசைகளை தூண்டிவிட்டா. ராஜகுமாரனுக்கு அந்த பூர்வசித்திய பார்த்தோன மனசுக்குள்ள காம விசாரம் உண்டாயி வந்தது.
ഒരു കവിയോട് ഭാവനയിലാക്കും ഇതെല്ലാം ചൊല്ലപ്പെടുறது. ഒരു പോയറ്റ് അവര് എക്സ്പ്ലെയിൻ പண்றதாக்கும் ഇതെല്ലാം. அதனாலயாக்கும் இங்க வண்டு அப்படினும் அதே மாதிரி புஷ்பபாணம் அப்படினும் எல்லாம் சொல்லப்பட்டது. டைரக்ட் ஆயிட்டு சொல்லாதக்கு அതൊരു காவிய லாங்குவேஜ்ல இங்க வர்ணிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நிஜமுக விப்ரசித்தியோடு வாயிலேந்து பூர்வசித்தியோடு அந்த அப்சர ஸ்திரியோடு வாயிலேந்து விகலிதா வெளியில வர அமிர்த ஆசவா அமிர்தத்துக்கு துல்லியமான ടോണിക്കോട് വാസനയോട് കൂടിന ഹാസഭാഷണ നല്ല പുന്നകയോട് കൂടിയിരിക്കുന്ന പേച്ച് ആമോദ നല്ല സുഗന്ധം ഇതെല്ലാം കാരണമായിട്ട് മദാന്ത മധുകര മത്ത് പിടിച്ച വണ്ടുകൾ നികരഹ കൂട്ടം കൂട്ടമായിട്ട് ഉപരോധേന அந்த பூர்வசித்தியோடு முகத்தை அட்டாக் பண்றது. தேன் வர்ஷிக்கிற பெரிய பூவாக்குமோ அப்படின்னு வண்டுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பூவில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு பறந்து வர மாதிரி, அப்படி பறந்து வர வண்டுகளை மாதிரி பூர்வசித்தியோட முகத்தில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு வண்டுகள் பறந்து வரத்துக்கு ஆரம்பிச்சது. துருபத விந்யாசேன அதனாலேயே அந்த வண்டுகளிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்பீடில் நடக்கிற அந்த பூர்வசித்தியோடு அழகு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடின ஒன்னாக்கும். வல்கு அழகு இருக்கிற, ஸ்பந்தனா சலனம் இருக்கிற, அசைவுகள் இருக்கிற, ஸ்தன கலச ரெண்டு ஸ்தனங்கள், அந்த ஸ்தனங்கள் பார்க்கறதுக்கு ரெண்டு பெரிய கலசங்கள் மாதிரி இருந்தது. கபர பாரா நல்ல பாரம் இருக்கிற, நல்ல திக்கான, நல்ல நீட்டம் இருக்கிற முடிய ஒரு கொண்ட மாதிரி ஒதுக்கி கட்டி வச்சிருக்கிறது பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் அவளோட அழக கூட்டுறதாயிட்டு இருந்தது. பூர்வஜித்தி நடக்கிறத ஸ்தனபாரங்களும் தலைமுடிக்கட்டும் ஆடிக்குழையிறது. இடுப்புல நல்ல அழகு இருக்கிற வஸ்திரம், அந்த வஸ்திரத்துக்கு மேல அலங்காரமாயிட்டு ரசனாம் ஒட்டியானம் இதெல்லாம் என்னொரழகாக்கும். இത്രയും அழகான தேவி பூர்வசித்தி அப்படிங்கிற பிரகாச ஸ்வரூபிணிய அவிதூரே தது அவலோகேன ஏனா ரொம்ப பக்கத்துல இந்த விஷயங்களை எல்லாம் நன்னா பார்த்ததாலேயே விவ்ருத அவசரஸ்யா காமதேவனுக்கு ராஜகுமாரனோட மனசுல பிரவேசனம் பண்றதுக்கான கேப் உண்டாகி வந்தது. அதனாலேயே பகவதா மகரத்வஜஸ்யா பகவான் காமதேவனோடு மത്സ്യം தன்னோட கொடியில சின்னமாயிட்டு வச்சிருக்கிற காமதேவனோடு அதாக்கும் மகரத்வஜஸ்யா. துவஜம் சொன்னா கொடி, கொடியில மகர மത്സ്യத்தோடு அடையாளம் இருக்கிற காமதேவனோடு, பகவல் குணங்கள் எல்லாம் இருக்கிற காமதேவனோடு பிரவேசனத்துக்கு ஆயிட்டு ஆக்னீந்திரனுக்கு உள்ள விவ்ருத அவசரஸ்யா இந்த காமதேவனுக்கு பிரவேசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் திறந்து கிடச்சது. காமதேவனோடு சொல்படியில ராஜகுமாரன் பூர்வசித்திட்ட பிரேமபாவம் உண்டாகி வந்தது. காமதேவனோடு வசம் உபநீதா பக்கத்துல ராஜகுமாரனோடு மனசு கொண்டு செல்லப்பட்டது. அதனாலேயே காம பரவசனான ராஜகுமாரன் ஜடவது இதி புத்தி இல்லாதவன மாதிரி, ஒரு முட்டாள மாதிரி உவாஜா பலதும் சொல்லி புலம்புறதுக்கு ஆரம்பிச்சாரே. வீரசூர பராக்கிரமியான ராஜகுமாரனோடு இப்போதைய அவஸ்தை
கஷ்டம் கஷ்டம், என்னொரு ஆச்சரியம், இப்படி ஒரு நிலைமை இவருக்கு உண்டானது அப்படின்னு ஸ்ரீசுகன் பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காம விசாரத்தால நல்ல புத்தி மழுங்கி போயிடுத்து. இப்போ புத்தி இல்லாதவன மாதிரி பலதும் சொல்லி புலம்புறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரே. ஏழாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். கா துவம் சிகீர்ஷசி ச கிம் முனிவர்யா சைலே மாயாசி காவி பகவத் பரதேவதாயாஹ விஜ்யே பிபர்ஷி தனுஷி சுஹ்ருத் ஆத்மனஹ அர்த்தே கிம் வா மிருகான் மிருகயசே விபினே பிரமத்தான். காத்வம் சிகீர்ஷசி ஜ கிம் முனிவர்ய சைலே மாயாசி காபி பகவத் பரதேவதாயா விஜ்யே பிபர்ஷி தனுஷி சுஹ்ருதாத்மனோர்த்தே கிம் வா மிருகான் மிருகயசே விபினே பிரமத்தான். முனிசிரேஷ்டா, நீங்கள் ஆராக்கும் என்னத்துக்காக்கும் இந்த மந்தர பர்வதத்தோடு அடிவாரத்தில் இப்படி சுற்றி கறங்குறள்? காமதேவன் ஆட்டி படைச்சதால புத்தி ஒர்க் பண்ணாததால ஆக்னீந்திரன் தன்னோட முன்னால நிக்கிற அப்சர ஸ்திரீய முனியாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். அந்த அப்சர ஸ்திரீயோடு புரிகங்கள் ஞான் இல்லாத வில்லுகளாக்கும் அப்படின்னும் நினைச்சுக்கிறார். அதாக்கும் இங்க கேட்கிறார், பரதேவதையான பகவானோடு ஏதாவதும் மாயையாக்குமா நீங்கள்? பிரிய சுஹൃத்தே, எதுக்காயிட்டாக்கும் ஞானில்லாத வில்லுகளை தரிச்சுருக்கார். காட்டுல மதிச்சு நடக்கிற மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக்குமா அப்படின்னு கேட்கிறார். பாகவதத்துல பல பல விஷயங்களை எடுத்து சொல்லப்படுறது. அசுரர்களோடு கதை, தேவர்களோடு கதை, சண்டை, ரொம்ப ரொம்ப பாச பிணைப்புகள். அதே மாதிரி இப்போ இங்க பார்க்கறது காமதேவன் ஆட்டி படைச்ச ஆக்னீந்திரனோடு மனசு. ப்ளஸ்ஸு மைனஸு இப்படின்னு பலதும் பாகவத கதைகளில் பார்க்கறதுக்கு சாதிக்கும். பாகவத கதையில் எந்த ஒரு பார்ட்டும் அவாய்டு பண்ணாதைக்காக்கும் நம்ம பாகவதத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற ப்ளஸ்ஸான விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு நடக்கணும். எதெல்லாம் ஆக்குமோ நமக்கு ஏற்றுக்கக்கூடாத விஷயங்கள் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில். அதை படிப்பிக்கிறதுக்காக்கும் பலவிதமான விஷயங்களை பாகவதத்தில் சொல்லப்படுறது. ஆக்னீந்திரனோட மனசாக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி வரும் கொஞ்சம் ஸ்லோகங்களில்
7வது ஸ்லோகத்திலேருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் ஆக்னீந்திரன் காமதேவனோடு அந்த ஒரு அட்டாக்குனால பலதும் சொல்லி புலம்புறதாக்கும் பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிற காமப்பிராந்து ஆரும் காட்டக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லறதுக்காயிட்டு ஆக்னீந்திரனோடு புலம்பலுகள் இங்கே வர்ணிக்கப்படுறது. ஒருத்தரும் ஆக்னீந்திரனை மாதிரி புத்திபிரமம் வந்தவாளாயிட்டு இருக்கப்படாது, இந்த அளவுக்கு ஒரு பெண் மயக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக இந்த ஸ்லோகங்களை வர்ணிக்கப்படுறது. பாகவதத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகங்களையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதை அவாய்டு பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் கிடையாது. எந்த ஒரு தவறான கண்ணோட்டத்திலையும் பார்க்காதக்கி இதில் இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த பாகவதத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களையும் கம்ப்ளீட் ஆயிட்டு நமக்கு பூர்த்தி பண்ணணும். சுபோதம் இல்லாத அவஸ்தையிலேயாக்கும் இப்போ ஆக்னீந்திரன் சுபோதம் இருந்தது அப்படின்னாக்கா மந்தர பர்வதத்தோடு அடிவாரத்தில் சுற்றி கறங்கிறது ஒரு ஸ்திரீயாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பரே. இங்கே காமதேவன் ஆட்டி படைச்சதால சுபோதம் நஷ்டப்பட்ட அவஸ்தையை எடுத்து காட்டுறதுக்காயிட்டு இந்த மாதிரி ஸ்லோக வர்ணனை நடக்கிறது. கா துவம் நீங்கள் ஆരാക്കും മുനിവര്യ മാമുനി ശ്രേഷ്ഠ കിം ച ചികീർഷസി என்ன ஆசைப்பட்டுண்டாக்கும் இந்த ஷைலே மந்தர பர்வதத்தோடு தாழ்வரையில அடிவாரத்தில் நீங்கள் அப்புறக்கும் இப்புறக்கும் இப்படி சுற்றி கறங்குற பகவத் பரதேவதாயாக உபாசனா தேவதையான பகவானோடு காவி மாயாசி ஏதாவது ஒரு மாயாரூபமாக்குமா நீங்கள்? சுஹ்ருது நண்பா ஜ்யா சனனகா ஞான் வில்லில ஞான் இருந்தாதான் அம்புகளை தொடுத்து விடுறதுக்கு சாதிக்கும். ஜ்யா சொன்னா ஞான் விஜ்யே அப்படின்னாக்கா ஞான் இல்லாததான கயர் இல்லாததான அப்படி இல்லைன்னா கம்பி இல்லாததான எந்த ஒரு யூஸும் இல்லாததான വില്ലില ஞான உபயோகிச்சாக்குமே அம்புகளை தொடுத்து விடுறது. ஞான் இல்லை அப்படின்னா அம்புகளை தொடுத்து விடுறதுக்கு சாதிக்காது. அதனாலேயாக்கும் இங்க கேட்கறது சும்மா என்னத்துக்காக்கும் இப்படி ஒரு ஞானில்லாத தனுஷி ரெண்டு வில்லுகளை பிபர்ஷி நீங்கள் உங்களோட சரீரத்தில் தரிச்சுருக்க. பூர்வ சித்தியோடு புரிக கொடிகளை பார்த்துட்டாக்கும் புத்தி ஒர்க் பண்ணாத ஆக்னீந்திரன்
ஞானில்லாத வில்லாக்குமோ அது அப்படின்னு நினைச்சு இப்படி கேள்வி கேட்கறது. பூர்வஜித்தியோடு புரிக கொடிகளை பார்த்தோன்னே ஸ்தலகால பிரமம் பிரவிச்ச ஆக்னீந்திரனுக்கு அந்த புரிக கொடிகள் வில்லுகளாயிட்டு தோன்றினதையாக்கும் இங்க எடுத்து சொல்லுறது. பொலம்பல் அப்படின்னாக்குமே பார்த்தோம். அப்ப அந்த பொலம்பல் அப்படிங்கிறத நன்னா எடுத்து காட்டுறாரு இங்க போயிட்டு. ஆத்மனஹா அர்த்தே கிம், உனக்காயிட்டு தானா, உன்னோடு சொந்தம் தேவைக்காயிட்டு தானா நீ இப்படி 2 வில்லுகளை கொண்டு நடக்கிறாய்? வா, அப்படி இல்லை அப்படின்னாக்கா விபினே, என்னோடு இந்த தபோவனத்தில் பிரமத்தான் மதிச்சு நடக்கிற மிருகயசே, மிருகங்களை நீ மிருகான் தேடி நடக்கிறதுக்காயிட்டு, வேட்டையாடுறதுக்காயிட்டு, மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக்குமா ஞானம் இல்லாத இந்த உபயோகம் இல்லாத 2 வில்லுகளை சரீரத்தில் தூக்கிண்டு நடக்கிறாய். மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக்குமா நீ இந்த ஞானம் இல்லாத வில்ல தூக்கிண்டு நடக்கிறாய்? அப்படி இல்லைன்னா ஒரு அழகுக்காயிட்டு சரீரத்தில் தெரிச்சுட்டு இருக்கியா? சொபுத்தி நசிச்சு இப்படி கேட்டுருக்கார். சொபுத்தி நசிச்சுட்டாக்குமே ஆனைக்கு மதம் அழகிறது. எல்லா மிருகங்களும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆயிட்டு பிஹேவ் பண்றது சொபுத்தி நசிச்சாலாக்கும். மிருகங்கள் மதிச்சு நடக்கிறது அப்படின்னு அவளோட புத்தி நசிச்சுட்டாக்கும் அவா இப்படி நடக்கிறா அப்படின்னு அர்த்தம். இங்க ஆக்னீந்திரன் இப்போது சுபோதம் நஷ்டப்பட்டது மாதிரியாக்கும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கார். அதனாலேயாக்கும் கேட்கிறார், என்ன மாதிரி இருக்கிற புத்தி நஷ்டப்பட்டவாளை தேடி நடக்க வாக்குமா செய்யறாய் நீ? பலவித ശരീര ചേഷ്ടകളിലെ പുരികക്കൊടിയോട് ചലനവും മുഖ്യമാക്കും. പുരികക്കൊടികൾ നന്നായി അശച്ച് നീ എന്നെ ഒന്നോട് മോഹവലയിലെ വീഴ്ത്തറയാ. ஞானில்லாத 2 வில்லுகளையாக்கும் இங்க புரிக கொடிகளாயிட்டு சொன்னது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். 8வது ஸ்லோகம். பாணௌ இமௌ பகவதஹ சதவத்ர பத்ரௌ சாந்தௌ அபுங்கருஜிரௌ அதி திக்மதந்தௌ கஸ்மை யுயுங்ஷசி வனே விசரன் ந வித்மஹ க்ஷேமாய நஹ ஜடதியாம் தவ விக்ரமஹ அஸ்து. பாணாவிமௌ பகவத சதபத்ரபத்ரௌ சாந்தாவபுங்கருஜிராவதிதிக்மதந்தௌ கஸ்மை யுயுங்ஷசி வனே விஜரன்ன வித்ம க்ஷேமாய நோ ஜடதியா தவ விக்ரமோஸ்து. கைப்பிடி இல்லாததாக்கும்னா கூடியும் ரொம்ப அழகாயிருக்கிற ஷார்ப்பாயிருக்கிற சௌமியமாயிருக்கிற 2 தாமர இதழ்களாயிருக்கிற உங்களோடு
கையில் இருக்கிற அஸ்திரங்கள் ஆரோடு மேலே பிரயோகிக்கிறதுக்காக்கும் வச்சுருக்க. உங்களோடு வீரசூர பராக்கிரமம் புத்தி இல்லாதவாளான எங்களோடு க்ஷேமத்துக்காயிட்டு பவிக்கணுமே. ஏழாவது ஸ்லோகத்தில் 2 புரிக கொடிகளை ஞானில்லாத வில்லுகளாயிட்டு சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் பூர்வ சித்தியோடு 2 கண்களை கைப்பிடி இல்லாத அம்புகளாயிட்டு சொல்லப்படுறது. பகவதா இமௌ பாணௌ முனே அப்படின்னாக்குமே கூப்பிட்டது. அதனால இங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு பேசின்னு இருக்கார் அக்னீந்திரன். முனே, உங்களோடு இந்த 2 பாணங்கள், அந்த பாணங்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். கண்களா இருக்கிற 2 பாணங்கள். அந்த பாணங்கள் எப்படி இருக்கு? சாந்தௌ, சௌமிய ரூபத்தில் இருக்கிற பாணங்களாக்கும். அந்த பாணங்கள் சதபத்ர பத்ரௌ, தாமர இதழ்களோடு கூடின பாணங்கள். அந்த 2 பாணங்கள் அப்படிங்கிறது தாமர இதழ்கள் மாதிரி இருக்கு. அபுங்க ருஜிரௌ, கைப்பிடி இல்லாததான பானம். பானத்தை கையால பிடிச்சு வேണം அம்பில தொடுத்து விடுறதுக்கு ஞானில். அதுக்கான கைப்பிடி இல்லை அந்த பானத்துக்கு. கைப்பிடியெல்லாம் வச்சு அந்த பானம் ஸ்பீடா போறதுக்காயிட்டு, அந்த பானத்தை அழகுபடுத்துறதுக்காயிட்டு அந்த கைப்பிடியோடு பின்பக்கத்தில் ரெக்கைகள் எல்லாம் கட்டி வச்சு அழகுபடுத்துகிற பானம் இருக்கே. இப்போ உங்களோடு சரீரத்தில் தரிச்சுருக்கிற அந்த பானங்களுக்கு 2 பானங்களுக்கும் கைப்பிடி இல்லை. இருந்தாலும் அதி திக்மதந்தௌ, என்னொரு அழகாக்கும். அது காணறதுக்கு ரொம்ப ஷார்ப்பான எண்டு இருக்கிற 2 பானங்களாக்குமே. அது கைப்பிடி இல்லைனா என்ன, காணறதுக்கு என்னொரு அழகு. வனே, வனத்தில் விசரன் நடந்துண்டு, கஸ்மை ஆரிலையாக்கும், யுயுங்ஷசி இந்த பானங்களை தரைக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுற, ஆரோடு மேலேயாக்கும் இந்த பானங்களை பிரயோகிக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிற. அகம் ந வித்மஹா, எனக்கு அது தெரியாததுனாலேயாக்கும் நான் இப்போ அதை உங்ககிட்ட கேட்குறேன். தவா, உங்களோடு விக்ரமஹா வீரசூர பராக்கிரமம், ஜடதியாம் நஹா புத்தி நிச்சலமாயிருக்கிற எங்களுக்கு, என்ன மாதிரி புத்தி பிரவர்த்திக்காதவாளுக்கு க்ஷேமாய அஸ்து, க்ஷேமம் உண்டாக்கிறதாயிட்டு பவிக்கட்டும். தபசு செய்யற எங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். உங்களோடு 2 பானங்களும் தாபசர்களான எங்களோடு க்ஷேமத்துக்காயிட்டு பவிக்கட்டும். இந்த ஆசிரமத்தில் நான் தபசு பண்ணிண்டாக்குமே இருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாமுனிகள் இங்கே தபசு பண்ணின்னு இருக்கா. ஒவ்வொரு ஆசிரமங்களில் இவாளோடெல்லாம் க்ஷேமத்துக்காயிட்டு இந்த பானங்கள் பவிக்கட்டும்.
உன்னோடு நோட்டத்தால என்னோடு சரீரம் தளரருது இப்படினாக்கும் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம்.